நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இந்த சிறப்பு நேரலையில் இணைகிறார்கள். அந்த வகையில் வேளாண் நிபுணர் திரு பரசுராமன், விவசாய சங்க தலைவர் ஜீவகுமார், மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அரங்கத்தில் என்னோடு இணைந்திருக்கிறார். ஒவ்வொருவராக நம்ம பேசலாம். காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்ட தண்ணீரை தொடர்ந்து தமிழகத்திற்கு தர மறுத்து வருகிறது கர்நாடகா. இதற்கு என்ன தீர்வு? மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டுமா? மாநில அரசுகள் சேர்ந்து பேச வேண்டுமா? மத்திய அரசை நாட வேண்டுமா? தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க இருக்கிறார்கள்? என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது? அதனை தொடர்ந்து தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கவிருக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் மழை பெய்தால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட, மழை பெய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர், ஒருவேளை தண்ணீர் இல்லை என்றால் அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் கர்நாடக அரசு இருந்து வருகிறது. நம்மளுடைய நீரியல் மேலாண்மை, நம்மளுடைய விவசாய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அதுல நமக்கு மாற்றங்கள் தேவைப்படுகிறதா? தண்ணீரை நம்மளால் சேமிக்க முடியல போன்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இது குறித்து விரிவாக பேச இருக்கிறோம். முதல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அரங்கத்தில் என்னுடன் இருந்திருக்கிறார். அவரிடம் நம்ம பேசலாம். இப்போ காவிரி பிரச்சனைன்றது இன்றைய நேற்றைய பிரச்சனை இல்லை, அது பல பத்தாண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள். நேற்று நீதியரசர் ஒருவரிடம் பேசி கொண்டிருக்கும் போது ஆணையங்களால் எந்த பலனும் இல்லை, அதிகாரம் கொடுக்காம எந்த ஒரு ஆணையத்தை வச்சிருக்கிறதுமே அதனால எந்த பலனும் இல்லை, பேருக்கு ஒரு ஆணையம் இருக்கு அப்படின்னு இருந்தாங்க. இப்ப நம்ம காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆணையத்தினுடைய உத்தரவை பின்பற்ற வேண்டும் அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையம். அது அதனுடைய ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஆணையம் அமைக்கப்பட்டு அது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. கர்நாடக அரசு தொடர்ந்து அதனை மீறியே வந்து கொண்டிருக்கிறது. அதனால எந்த பலனும் இல்லையா? என்ன பண்ணணும் அடுத்ததாக? ஆக்சுவலா காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல், காவிரி ஆற்று நீர் தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பின்படி அவார்டு, த ஃபைனல் அவார்டு 2007 கொடுத்த ஃபைனல் அவார்டின் படி அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான மெக்கானிசம் வந்துட்டு ஆணையம் கிடையாது, வாரியம். காவிரி நதிநீர் மேலாண்மை போர்டு வாரியம். வாரியம் அப்படின்னு வரும்போது அது வந்துட்டு என்னன்னா, வாரியம் ஒரு இண்டிபெண்டான அமைப்பு. அது என்ன பண்ணணும்னா அதற்கு கீழே வந்துட்டு அதனுடைய தொழில்நுட்ப குழு இருக்கும். இந்த தொழில்நுட்ப குழு என்ன பண்ணணும், காவிரியின் மீது கட்டப்பட்டுள்ள அணைகள் இருக்கு இல்லைங்களா, 8 அணைகளுடைய கட்டுப்பாடும் அதில் வரக்கூடிய அந்த நீர்வரத்தை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பும் அந்தந்த மாநில அரசினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் அல்லது அந்த அலுவலர்களோடு சேர்ந்து கண்காணித்து இவ்வளவு நீர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற விவரங்களை கொடுத்து அது வாரியம் என்ன சொல்ல, அப்ப இவ்வளவு நீரை திறந்து விடு அப்படின்னு அது உத்தரவு போடும், திறந்து விட்டுருவாங்க. அணையினுடைய கட்டுப்பாடு வாரியத்திடம் இருக்கும். எனவே இங்க அரசுகளுக்கு வேலை இல்லை. அரசுகளுக்கும் அரசியலுக்கும் வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுதான் 2007 அளிக்கப்பட்ட ஃபைனல் அவார்டு. அதாவது இப்படி புரிஞ்சுக்கிற, வாரியம் கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னா ரிசர்வாயரை அந்த ஷட்டரை திறக்கிறதுக்கான அதிகாரமே வாரியத்திடம் இருக்கும். அதான் உண்மை. அப்போ ஆனா இப்ப இருக்கிற ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை. அது ஒரு உத்தரவு போட்டு தான் போட முடியும். இப்ப இந்த விடயம் வந்துட்டு 2016 அப்ப தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போது இந்திய உச்சநீதிமன்றத்தில் இந்த வாரியத்துக்கான இந்த உறுப்பினர்களை வந்துட்டு நீங்க அந்த கான்ஸ்டிடியூட் பண்ணி அதை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வந்துட்டு இந்த இதில் சேர்த்துடுறேன், என்னோட தீர்ப்பில் சேர்த்துறேன்னு சொல்றாரு. அப்போ தலைமை நீதிபதியாக இருந்தவர் தீபக் மிஸ்ரா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் 2 நாளில் முடிச்செடுத்து வந்து கொடுத்துட்றோம்னு சொன்னார். 2 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா, அது வாரியமாக இருக்க வேண்டாம், எது நிர்ணயிக்கப்படணுன்றதை நாடாளுமன்றம் தான் நிர்ணயிக்க முடியுமே ஒழிய நீதிமன்றமோ இல்லை தீர்ப்பாயமோ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆணையமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. அப்பவே தமிழ்நாட்டின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆணையம் அப்படின்றது ஒரு உத்தரவிடக்கூடிய ஒரு அத்தாரிட்டி மட்டும்தான். பட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த கோர் அண்ட் கிரக்ஸ் ஆஃப் திஸ் அவார்ட். அது ஞாபகம் இருக்கு, பல் பிடுங்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லிருந்தாங்க. பல் பிடுங்கப்பட்டான பல்லற்ற ஆணையம். அப்பொழுது கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த நிலையில் அஇஅதிமுக இதே கருத்தை சொல்லி அறிக்கையை வெளியிட்டது. எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நாங்கள் சொன்னோம், இது மிக மிக தவறு, ஆணையம் கூடாது, வாரியம். எது அவார்ட்? த டெக்ரி. சி, ஒரு தீர்ப்பாயத்தினுடைய இறுதி உத்தரவு அப்படின்றது வந்துட்டு இட் அமௌண்ட்ஸ் டு எ டிக்ரி பை த சுப்ரீம் கோர்ட். அதான் அரசமைப்பு சட்டப்படி அது சொல்லியிருக்கக்கூடிய விடயம். அப்போ அந்த டிக்ரியில மாற்றங்களை செய்யறது எனக்கு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு, நம்ம இந்திய ஒன்றிய அரசு சொல்லிட்டு அதை மாத்திருச்சு. அதனுடைய விளைவு தான் என்ன வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, அது உத்தரவு போட்டுட்டு சும்மா இருக்கு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, கர்நாடக அரசு எங்களால முடியாது, எங்கிட்ட தண்ணி இல்லை, நாங்க சேர்த்து வைக்கணும், தண்ணி எங்களுக்கு நிரம்பிட்ட உடனே நாங்க திறந்து விடுவோம்னு சொல்லிட்டு பழைய இடத்துக்கு போயிடுறாங்க, பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி.
இது எப்படி நம்ம அந்த பரமபத சோபன படத்துல மேல போயிட்டு சொர்க்கத்துக்கு ஏறும் போது ஒரு பெரிய பாம்பு கடிச்சிட்ட உடனே மறுபடியும் தாயம் போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கே வந்து நின்றுச்சு. திஸ் இஸ் நாட் த வே. இது எந்த இடத்துலையும் செய்யப்படலை. இது வரைக்கும் இருந்த தீர்ப்பாயங்கள் கொடுத்த நதிநீர் தகராறு தீர்ப்புகள்ல எதுலையுமே ஆணையமே கிடையாது, எல்லாமே வாரியம் தான். அப்போ அந்த வாரியத்தை ஒழித்தது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் தமிழ்நாடு. இப்போ இன்னைக்கு உங்களோட செய்தியாளர் சொன்னதை போல 75 TMC தண்ணீர் வந்துட்டு கர்நாடக அணைகள்ல இருக்கு. ஆனா நம்மளுடைய மேட்டூர் அணைக்கு பாத்தீங்கன்னா தட் இஸ் த ஃபீடர், வெறும் 14 TMC தண்ணி தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வரத்து அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 20,000 கர்நாடிக்கும் மேல இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட திறந்தே விட்டுறாங்க. இதுல கபினில எதிர்த்து திறந்தே விட்டுறாங்க. 20,000 கனடியும் திறந்து விட்டுறாங்க. 8,000 தான் தருவோம்னு சொன்னாலும் கூட திறந்து விட்டுறாங்க. ஏன்னா கபினி 19 அடி நிரம்பிடுச்சு, 69 அடி நிரம்பிடுச்சு, திறந்து விட்டுறாங்க. ஸோ நம்மளுக்கு 20,000 கனடி இப்போ வந்துட்டு இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா, இந்த வேலையை வந்துட்டு இவங்க செய்ய வேணாம். இது வந்துட்டு ஒரு டே டு டே அஃபேர். ஒவ்வொரு நாளும் அணைக்கு வரக்கூடிய நீர், பெய்கிற மழையின் அளவு, மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அலுவலரும் இதில் இருப்பாங்க. யாரு? காவிரி அந்த தொழில்நுட்ப குழுவில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெய்த மழைக்கு இவ்வளோ தண்ணீர் வந்துட்டு அணைக்கு வந்து சேரணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இவ்வளவு மழை பெஞ்சிச்சுன்னா இவ்வளவு ரியலைசேஷன், வாட்டர் ரியலைசேஷன், அந்த ரியலைசேஷன் டேம்ஸில் எவ்வளோ வந்துருக்குது அப்படிப்பாங்க. ஏன்னா இடையில பில்ஃபரேஜுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நதிநீரை திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அடிப்படை விட என்ன அப்படின்னா, காவிரியில் தண்ணீர் போய்கிட்டே இருக்கணும். இது ஒன்று, அது இயற்கை நீதி ஒன்று. இன்னொரு விட என்னன்னா, அந்த உரிய நீர் பகிர்வு, அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது அந்த ஒவ்வொரு வாரமும் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு கர்நாடகா பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இப்போ 20 TMC ஒன் ஷாட் திறந்து விட போறது இல்லை, ரைட்டுங்களா? இப்போ நீங்க திறந்து விட போறது என்ன, 11,500 கனடி இந்த நாள் முழுவதும் திறந்து விடணும். அது கூட வந்தாலும் சரி, அதை அவங்க கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ மழை பெஞ்சு கூடுதலாக திறந்து விட்டாலும் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் கர்நாடகா பேசுது. உபரி நீரை அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ இதில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கான அடிப்படையே இல்லை. அப்போ இது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பழைய பார்வை அரசியல். இந்த இப்படி வெறும் 177 TMC தான் நமக்கு கொடுக்க போகிறது. ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு நீராண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 177 TMC தான். அதனால் ஒன்றுமே அவங்களுக்கு வந்துட்டு ஆக போகிறதில்ல. இப்போ 75 TMCயில் இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நீர் வரத்தும் இருந்துகிட்டு இருக்குது, நீர் திறப்பும் இருக்க போகுது. அவ்வளவுதான். இதை செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்துட்டு முடியலை. அவங்களுடைய அரசியல் அவங்கள தடுக்குது. நம்ம தண்ணி தானே அப்படின்றாங்க. இந்த விஷயம் தான் கேரளாவும் பேசுது, கர்நாடகாவும் பேசுது. அப்போ இதுக்கு ஒன்றா தீர்வுன்னு நம்ம பார்க்கணும். மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும், உடனே எடுத்துக்கிட்டு விசாரிச்சு ஒரு நாள்லயே அந்த தீர்ப்பு கொடுக்க போதா, டைரக்ஷன் கொடுக்க போதுன்னா இல்லை. அது உடனே வந்துட்டு என்ன பண்ணும், கர்நாடக அரசனுடைய பதில் சொல்ல அப்படின்னா கர்நாடக அரசு ஒரு வாரம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மழையே ஓஞ்சிடும், அணைகள் அங்கே நீர் இருக்கும், இங்கே நீர் இருக்காது. எனக்கு அது புரிகிறது திரு ஐயநாதன். இப்போ உச்சநீதிமன்றம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது மறுபடியும் அவங்க கர்நாடகாட்ட பதில் கேட்பாங்க, அப்புறம் தமிழகம் நீங்க என்ன இதுக்கு சொல்றீங்கன்னு பதில் கேட்பாங்க. இது இப்படியே தான் போயிட்டு இருக்கு, ஒரு நாள்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே வந்து அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அதனுடைய தீர்ப்பை பாத்தீங்கன்னா, இனிமேல் நீங்க எங்க பக்கம் வராதீங்க, உச்சநீதிமன்றத்தை தட்டாதீங்க, உங்களுக்கு ஆணையம் அமைச்சாச்சு, இனி அவங்களுடைய உத்தரவு போடும்படி நீங்க நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய வாயிலிருந்து வெளியில வச்சுதான் அந்த தீர்ப்பினை அவங்க வழங்கி இருந்தார்கள். மீண்டும் உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் ஏற்படுமாயின் அப்ப இதனுடைய பலன் எல்லாம் என்ன? ஆக்சுவலா அதுதான் இந்த பண்ண தவறு. இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, அந்த வாரியத்தை ஆணையமா மாத்தினது. அதை நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இன்னைக்கு அனைத்து கட்சியின் கூட்டம் நடக்குது, மிக முக்கியமான கூட்டம். நீங்க இந்த கூட்டத்தில் என்னன்னா, ஒரு வழக்கு போடணும் உச்ச நீதிமன்றத்தில். எப்ப காவிரி ஆணையம் அமைக்கப்பட்ட 2016 முதல் இதுவரை ஒரு முறை கூட ஆணையம் அளித்த உத்தரவை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்று உறுதியாக நாங்கள் சொல்லிட்டோம். ஆதாரங்கள்லாம் இருக்கு. எனவே இந்த ஆணையம் அப்படின்றது அந்த அவார்டை நிறைவேற்றுவதற்கான ரைட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, சரியான கருவி கிடையாது. எனவே அந்த காவிரி தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த உத்தரவின்படி எங்களுக்கு வாரியமாக இதை மாற்றி கொடுங்க, அதிகாரத்தை கொடுத்துருங்க, வாரியமா மாற்றி அப்படின்னு சொல்லணும். பேசும் இந்த விவசாய சங்க தலைவர் திரு ஜீவகுமாரும் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்கைப் வாயிலாக, அவரிடம் பேசலாம். காவிரி விவகாரத்திற்கு இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம், இது தொடர்பாக பேசுவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறதுங்க ஐயா. என்ன பலன் இருக்கும், ஏதேனும் பலன் இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்களா? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன விவசாய சங்கம் சார்பாக? இந்த கூட்டங்கிறது ஜூன் 12 நம்ம தண்ணி திறந்திருக்கணும். இது மிகவும் காலதாமதமாக இந்த கூட்டம் நடத்தப்படுது. குறிப்பாக இப்ப ஜூலை மாசம் குருவையையும் பாதி நேரம் முடிஞ்சிருச்சு, நடுக்குருவை பருவம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க கேட்கறது சொன்னா, இருக்கிற ஆணையமோ வாரியமோ அந்த முடிவை அமுல்படுத்தணும். இப்ப உதாரணமா மொத்தம் 7 அணைக்கட்டுகள் இருக்கு.
கபினி, ஹேமாவதி, ஹேரங்கல், கிருஷ்ணராஜசாகர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தா தமிழ்நாட்டுல மேட்டூர், அமராவதி, பவானி, கேரளாவில் பானசுர சாகர் இருக்கு. இந்த 7 அணைக்கட்டுகளுடைய சாவியையும் காவிரி மேலாண்மை அந்த வாரியம் எடுத்து இந்த தண்ணி திறக்கிற பொறுப்பை அவங்க எடுத்துக்கணும். இது ஏற்கனவே தீர்ப்புல இருக்கிற விஷயம் இது. நீங்க அதாவது பசியா கிடக்கிறவங்க நீங்க திருப்பி அது போடணும் இது போடணும். அதாவது நீங்க கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இப்ப அந்த ஒரு தீர்ப்பை அமுல்படுத்துதல். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா புது தீர்ப்பு அல்ல, ஏற்கனவே நமக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல அந்த கர்நாடகம் குடகுமலையிலிருந்து குதிச்ச தண்ணி பூரா தமிழ்நாடு பயன்படுத்துச்சு கரிகாலன் காலத்துல. அப்புறம் அதுக்கு பிறகு 575 டிஎம்சி எல்லாம் நமக்கு வந்துச்சு. பிறகு 205 டிஎம்சி, 192, இப்ப 177 ஆயிடுச்சு. இந்த டிஎம்சியை கூட இந்த தண்ணியை கூட வாங்கி தருவதற்கு அரசாங்கங்களுடைய முயற்சி தான் இப்ப மிக முக்கியமான விஷயமா இருக்கு. குறிப்பாக இப்ப அவங்க என்னன்னா இப்ப இந்த காவிரி டெல்டா பகுதியில ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலாக மாற்று பயிர் சாகுபடி பண்ண முடியுமாலாம் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. நாங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, மாற்று பயிர்ங்கிறது இப்ப பழைய டெல்டா இருக்குங்க, புது டெல்டா இருக்கு. பழைய டெல்டாவில நெல் சாகுபடி தான் செய்ய முடியும். அதுக்கு மட்டும்தான் அது ஏற்றது சமவெளி பகுதி. அதுல நெல்லு போடலாம், கரும்பு போடலாம், வாழை போடலாம், வேற எதுவும் அதுல போட முடியாது. இது பழைய டெல்டா. புது டெல்டாவில மற்ற பயிர்கள் சாகுபடி பண்ணலாம். ஆனா அதே சமயத்துல இதுக்கான சந்தை, இப்ப உதாரணமா நீங்க இப்ப நான் தக்காளி சாகுபடி பண்றேன்னு வச்சுங்க. தக்காளியை நான் சாகுபடி பண்ணி நெல்லுக்கு பதிலாக அரிசிக்கு பதிலாக தக்காளியை சாகுபடி பண்ணா அதுக்கான சந்தை, இந்த தக்காளியை ஆச்சு 3 வேளையும் சோறு திங்க முடியுமா, அதுக்கான சந்தை உத்தரவுல. அப்ப இப்ப மாற்று பயிரை பற்றிய சில பேர் எங்க கேள்வி இருக்காங்க அரசாங்க அதிகாரிகளை. நீங்க தண்ணியை வாங்கி கொடுங்க. நான் இது முக்கியமான விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க மாற்று பயிர்களை பத்தி இப்ப பேசுறதுங்கிறது கிட்டத்தட்ட நான் ஒரு கூரை வீட்டுல நான் இப்ப குடியிருக்கேன், நான் ஒரு மாடி வீட்டுல குடியிருக்கேன். தமிழ்நாட்டுடைய உரிமை என்பது ஒரு மாடி வீட்டுல குடியிருக்கிற மாதிரிதான். இது என்னன்னு சொல்ல போனா சொல்லுவாங்க பழைய காலத்திலேயே 2ஆம் ராஜராஜனுக்கும் 1ஆம் நரசிம்மவர்மனுக்கும் சண்டை நடந்து, அப்புறம் மங்களாதேவன் சண்டை நடந்தது. பல யுத்தங்களுக்கு பிறகு தண்ணி உரிமை நிலைநாட்டப்பட்டது. அழிஞ்சு போயிருக்கு தமிழ்நாடு. உறையூர் அழிஞ்சிருக்கு. பல இடங்கள்ல வெள்ளத்துல தண்ணி மூழ்கி தமிழ்நாட்டுல பல பட்டணங்கள் காணாம போயிருக்கு. பல உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, பயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, ஆடு மாடு அத்தனையும் செத்து போயிருக்கு. இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகு நம்ம அதுக்குள்ள நம்மளுடைய உரிமை விட்டு கொடுத்துருக்கோம். அப்ப இவ்வளவு இப்ப நீங்க நான் ஒரு மாடி வீட்டுல இருக்கிறப்ப மாற்று பயிருங்கிறது எனக்கு கூரை வீட்டுக்கு போகணும்னு நீங்க சொல்றது. நான் கூரை வீட்டுக்கு ஏன் போகணும்? தண்ணி வேணும், கர்நாடகால இருந்து தண்ணி வேணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப அதற்காக தான் தொடர்ந்து முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப நான் கேட்கறது ஜூன் 12 நமக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கணும். ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி அப்படின்ற விதம் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் தண்ணீர் திறக்க சொல்லி ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடந்த அந்த தேதியில இருந்து ஜூலை 31 வரைக்கும் தண்ணீர் திறந்து விடணும். ஆனா தண்ணீர் திறந்து விடப்படல. இப்போ அங்க கொஞ்சம் தண்ணீர் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அணையிலையும் தண்ணீர் அதிகமாகி இருக்கு. அதனால இன்றைய காலையில இருந்து விலிகுண்டுல நமக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறுவை சாகுபடிக்கு இப்ப இருந்து நீர் திறந்து விட்டால் அது பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? ஏன்னா நீ அக்டோபர் நவம்பர்ல நமக்கு மான்சூன் வருது. நான் அப்படி கேட்கிறேன். நிச்சயமாக இப்ப தண்ணி திறந்து விட்டாலும் எங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். குறிப்பாக இந்த தஞ்சை இந்த டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீர் சமீபத்துல இயற்கை கொடை கொடுத்திருக்கு. நீங்க கர்நாடகா ஒருவேளை தண்ணீர் தரலன்னா கூட இங்க அப்பப்ப மழை பெஞ்சு நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் ஒரு ரொம்ப குறையாம தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த முறையில நீங்க ஒண்ணு இப்ப தண்ணீருங்கிறது வெறுமனே சாகுபடிக்கு தண்ணிக்கு மட்டுமல்ல, சாகுபடி தண்ணீர், குடிநீர், இதோட சேர்த்து நிலத்தடி நீர் 3 சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அப்ப நீங்க இப்ப தண்ணி வாங்கி கொடுக்கறதுங்கிறது இந்த ஏற்கனவே போர் செட்டுல கொஞ்சம் விவசாயம் நடந்திருக்கு. அது இப்ப மின்சாரம் கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. அந்த சாகுபடிக்கு அது உதவியா இருக்கும். குடிநீர் பற்றாக்குறையும் பல பகுதியில உப்பு தண்ணியும் வந்துருச்சு. அந்த குடிநீர் பிரச்சனையும் தீர்த்து வைக்கும், நிலத்தடி நீரையும் சமாளிக்கும். ஆனா எங்களுடைய பணிவான கோரிக்கைமா நான் இதுல சொல்றது என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு தன்னுடைய கோரிக்கையை அழுத்தமாக முன்வைக்கணும். இப்போ உதாரணமாக கர்நாடகத்துல பெங்களூருக்கு குடிக்கிற தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. பெங்களூருக்கும் காவிரி ஆத்துக்கும் 90 கிலோமீட்டர் இருக்குமா. காவிரி ரெகுலரா போற ஏரியா கிடையாது. காவிரி பாயிர பகுதியில இருந்து ஆத்துல இருந்து 90 கிலோமீட்டர் அப்பால் பெங்களூர் இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு கரண்ட்டுக்கு மட்டும் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி பெங்களூருக்கு அவங்க காவிரி தண்ணிய, அதாவது புது பாசன பரப்ப, புது குடிநீர் பரப்ப அவங்க உருவாக்குறாங்க. ஆனா எங்களுக்கு என்னன்னா, நாங்க விவசாயிகளுக்கு எங்க சொந்த ஊரு இருக்குன்னா கல்லணை இருக்கு. கல்லணைக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல கோவிலடி இருக்கு. அதுக்கு 2 கிலோமீட்டர்ல சுக்காம்பார் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி தோகூர், பாதரகுடி பல ஊர்கள் இருக்கு. திருச்சிராப்பள்ளி படுகை இருக்கு. இங்க எல்லாமே உப்பு தண்ணி தான். இங்க நீங்க கிணத்து தண்ணியை குடிக்கிறோம். நீங்க கர்நாடகா தன்னுடைய வாதத்தை ஆணித்தரமா முன் வச்சு அவங்க பெங்களூருக்கு தண்ணி கொண்டு போக முடியும்னு சொன்னா
என் சொந்த ஊர்ல என் ஊர்ல காவிரி ஆறு போது நான் உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன், கிணத்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன். இந்த வாதங்களை தமிழ்நாடு அரசு முன்வைக்கணும். அப்ப நீங்க கர்நாடகா இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது, அது பந்து நடத்துறாங்க, பல விதமான போராட்டங்கள் அந்த அரசாங்கமே செய்யுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாய சங்கங்கள் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் தராத கர்நாடக அரசை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அரங்கத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் நேரலையில் வாயிலாகவும் எழுந்திருக்கிறார்கள். அவர்களோடும் பேசி வருகிறோம். அந்த வகையில் வேளாண் நிபுணர் திரு பரசுராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் முதற்கட்ட கருத்தை கேட்டு பெறலாம். பரசுராமன், இப்போ மழை பெஞ்சா நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல நீர் இருந்ததுன்னா கர்நாடகாவுக்கு ஒருவேளை அவங்களுக்கு வெள்ளாபாயம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உபரி நீர் திறந்து விடுவார்கள். அப்போ தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கிறது. இல்ல அங்க மழை இல்ல அங்க ஓரளவுக்கு தண்ணீர் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்ற நிலைமையிலேயே தமிழகத்திற்கு தண்ணீர் கிடையாது. எவ்வளவு என்னென்ன உத்தரவுகளை இந்த காவிரி ஒழுங்காற்று குழு ஆணையம் பிறப்பித்தாலும் தொடர்ந்து கர்நாடக அரசு அதனை நடைமுறைப்படுத்தாமல் மீறி வருவதுதான் வாடிக்கையா இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஹிஸ்டரியும் அதுவாகத்தான் இருக்குது. தமிழகத்தினுடைய நீர் மேலாண்மையில ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்படுகிறதா? ஏன்னா இப்ப வரைக்கும் நமக்கு தண்ணி கிடையாது அப்படின்றதான் ஒரு விஷயமா இருக்கு. தமிழகத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபாலோ பண்ற விவசாய நடைமுறைகளையும் நீர் மேலாண்மை நடைமுறைகளிலும் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்படுதா? இல்ல மழை நீரை சேகரிக்கிறதுல இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கிறதா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணீர் யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னாலே இன்டர்நேஷனல் வாட்டர் அசோசியேஷன்லாம் இருக்கு, ஜெனீவால பல நாடுகள்ல பெரும் தலைமையிலே இருக்கு. ஆனா தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம சட்ட ரீதியா போறோம், எல்லாம் ரைட். பட் வாழ்வாதாரம் விவசாயிகளுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாது உலகுன்றதுதான் நம்ம உதாரணம். அந்த கர்நாடக ஒரு அரசு நிர்ணயிக்கின்றதுக்குள்ளே மக்கள் மனிதாபிமான அடிப்படையில எல்லாரும் யோசிக்கணும். எல்லாருக்கும் உணவு வேணும். எனக்கு மட்டும் தண்ணி வேணும், உனக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது எத்திக்ஸே கிடையாதுன்றது தான் ஒரு வாதம். அதே நேரத்துல காவேரி நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்றே நேற்று இல்லை, இது வாழையடி வாழையா பல ஆண்டுகளா இந்த ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தம் மீறுற போது கோர்ட்டுக்கு போறாங்க. இப்ப ஆணையம் அமைச்சிருக்காங்க, போர்டு போட்டிருக்காங்க, எல்லாம் ரைட் ராயெல்லாம் பேசுறோம். பட் நடைமுறைன்னு வரும்போது தான் இங்க தகராறு வருது. அதுக்கு இருக்கிற இரண்டு அரசும் பேச்சுவார்த்தை ஈக்குவலன்ட் ரைட்ஸ் எல்லாருக்கும் தண்ணி வேணும். அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி வேணும், நம்ம விவசாயத்துக்கும் தண்ணி வேணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. மாற்று பயிர் பத்தி எல்லாம் சொல்றீங்க, ஆனா நம்மளுடைய விவசாயிகள் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா அரிசி சம்பந்தமான பர்டிகுலர் அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தஞ்சை மாவட்டம் காவேரி டெல்டான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாவட்டத்தில் இருக்கிற சாயில் இந்த தண்ணியில தான் நம்ம கண்டிப்பா, ஏன்னா அதுல நீங்க திருப்பி போய் இந்த மாத்திரலாம் அதை மாத்தலாம் அப்படின்னு சொல்றது சயின்டிபிக்கா ஒரு ப்ரூவ் பண்ணணும். முதல்ல அந்த சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் தண்ணீர் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2002 எங்களுடைய நிறுவன தலைவர் பேராசிரியர் MS சுவாமிநாதன் அவர்கள் ஒரு 15 அம்ச திட்டம் கொடுத்தாங்க தமிழக அரசுக்கு. அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா வாட்டர் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வீடுகள்ல மழைநீர் சேகரிப்பு, அதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகளுக்கு கம்யூனிட்டி பேஸ்ட் வாட்டர் செட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, பயோ இண்டஸ்ட்ரியல் வாட்டர் செட், தண்ணி எப்படி சேமிக்கிறதுன்னு. முக்கியமா காவேரி போன்ற நம்மளுடைய நீர் ஆதாரம் உள்ள ஒரு இடத்துக்கு செக் டேம் நிறைய பண்ணுவாங்க. அதே டைம்ல தண்ணி வந்தாதானே செக் டேம் பண்ண முடியும். மழை வரும்போது சேகரிக்கிறோம், கரெக்ட். எல்லாரும் ஹவுஸ்ஃபுல் நம்ம பெரிய புரட்சியே நடந்தது, வாட்டர் புரட்சின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம மாடல் அடாப்ட் பண்ணாங்க, எல்லா ஸ்டேட்டும் அந்த மாதிரிலாம் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அடாப்ட் பண்ணாங்க, கம்பல்சரி மேண்டேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்ட்டு. இப்போ இந்த வாட்டர் பேங்க்னு சொல்லுவோம் நாங்க, அந்த வாட்டர் பேங்க் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மேண்டேட் கம்பல்சரி. அது விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடிநீருக்காக இருந்தாலும் சரி. ஆகவே தண்ணீர்ன்றது கண்டிப்பா ஆல்டர்னேட்டிவ் கிராப் பண்ணும்போது இன்னைக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. அரிசின்றது எல்லாருக்கும் காமன், அதனால பல பேருடைய வாழ்வாதாரம் இருக்கு. அதே நேரத்துல காய்கறி, பல்சஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல்சஸ். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற துவரம் பருப்பு பாத்தீங்கன்னா ஹைலி டிமாண்ட், நம்ம ஊர்ல விளையறது இல்லை, அதெல்லாம் குறைஞ்சிடுது. அதையே உற்பத்தி பண்ணக்கூடாது, அதுக்கு ஏன் நம்ம வரக்கூடாது? இதெல்லாம் செகண்டரி சாய்ஸ். நான் போய் உடனே காவேரியில் இருக்கவங்களாம் நீங்க போய் இது பண்ணுங்கன்னு சொல்லலை. பட் இந்த வாட்டர் சோர்ஸ்க்கு ஒரு பேச்சுவார்த்தை இந்த ரெண்டு
போர்டுன்றது போல 2 அரசாங்கம் இன்னைக்கு ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கூட்டம். இரு மாநில அரசுகளுடைய பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம ஒரு புள்ளில சேர முடியும், அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது உங்களுடைய முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன். திரு அய்யநாதன் அவர்கள் இருக்கிறார். இப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனை ஒவ்வொரு வாட்டியும் தண்ணீர் திறந்து விடப்படாத போது இஷ்யூ ஆகுது. நம்ம அது தொடர்பாக ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடக்கிறோம். இப்போ யாருடைய அதிகாரத்துல இந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. காவிரி மேலாண்மை ஆணையமா? அது இல்லை அப்படின்னு நீங்க முன்னாடியே பதிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா அது எந்த ரைட்ஸும் எந்த அதிகாரமும் அந்த ஆணையத்திற்கு இல்லை, அது வாரியமாக இருந்திருக்க வேண்டும். அது முன்னாடியே கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்க போகணும் அடுத்து? உச்ச நீதிமன்றமா? அவங்க கிட்ட அந்த அதிகாரம் இருக்கா? அது ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கு? இல்லைன்னா ஏன் இல்லை? மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டும், ஒன்றிய அரசு தான் இதுக்கு பதிலளிக்க வேண்டும்னு ஒரு பகுதியினர் சொல்றாங்க. அப்போ மத்திய அரசிட்ட போகணுமா அப்படின்னா ஏன் போகணும்? இல்ல இரு மாநில அரசுகளுடைய பேச்சுவார்த்தை மூலமாக இதுக்கு தீர்வு காணணும். ஏன்னா காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, இங்கேயும் காங்கிரஸ் இதுல இருக்கு, திமுக அரசினுடைய கூட்டணியில இருக்கிறது. 2 முதலமைச்சர்களும் சேர்ந்து பேசி இதுல தீர்வு காண்றதுல என்ன பிரச்சனை? டி.கே. சிவகுமார் துரைமுருகனும் உட்கார்ந்து பேசி தண்ணீரை பகிர்ந்துக்கிறதுல என்ன பிரச்சனைன்ற இந்த விமர்சனங்களும் இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி இருக்கு இல்லையா? இவங்க எடுக்கக்கூடிய முடிவு அவங்க எதிர்க்க போறாங்க. அவர் ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சித்தராமையாவும் இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 11,000 கனடிய நீர் நாங்கள் திறந்து விடுவோம் அப்படின்னு தண்ணி இருக்கும்போது சொன்னாங்களாலும் கூட அங்கே ரெடியாக இருக்கிறாங்க பாஜக கட்சி அதை எதிர்க்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இது இல்லை, இந்த அரசியல்லேருந்து நம்ம தாண்டி வந்த இடம் தான் ட்ரிபியூனல். ட்ரிபியூனலில் எந்த அரசியல் கட்சியாவது ஏதாவது டேட்டாவை கொடுத்துச்சா என்ன? கிடையாது. அப்போ அரசுகள் கொடுத்த டேட்டா தான், அதுதான் 100 வருஷத்துக்கு ஃபைனலைஸ் பண்ணி தான் அவார்டு வந்திருக்குது. ஸோ இப்போ அந்த அவார்டை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் ஆணையம் சொல்றது வந்துட்டு ஒரு அத்தாரிட்டியாக இருக்கு, ஆனால் அதில் இம்ப்ளிமெண்டிங் பவர் அதுக்கு இல்லை. இப்போ இந்த ஆணையத்தை அமைத்ததும் இந்த ஆணையத்தினுடைய தலைவரை நியமிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றிய அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சகம், ஜால் மினிஸ்ட்ரி. அதுதான் வந்துட்டு இப்போ ஹால்தார் அப்படின்றவர் வந்துட்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறாருன்னா அவர் நியமிச்சது அவர் தான். அவர் வந்துட்டு அந்த நீர்வளத்துறையினுடைய சீஃப் என்ஜினியர் தான் அவர். அப்போ இந்திய ஒன்றிய அரசு தான் அதை நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா அதனால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்ப்பின்படி உருவாக்கப்பட்ட ஒரு மெக்கானிசம். ஸோ அதுதான் என்ன பண்ணணும்னா கர்நாடக அரசுக்கு உடனடியாக திறந்து விடு, இல்லை நீ திறந்து விடலையா நான் திறந்து விடுவேன் அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் டிக்ரி. இந்திய அரசமைப்பின்படி அமைக்கப்பட்டது தான் ட்ரிபியூனல். அந்த ட்ரிபியூனலுடைய இறுதி தீர்ப்புங்கிறது இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவிற்கு இணையானது. அப்போ அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசமைப்பு ரீதியாக இந்திய ஒன்றிய அரசினுடைய கடமை. ஏன்னா அவங்க சொன்னதுதான் ஆணையம். எனவே அப்ப அவங்க தான் அதை நடைமுறைப்படுத்தணும். இந்த இடத்துல இந்திய ஒன்றிய அரசு எனக்கு எந்த விதமான பங்கும் கிடையாதுன்னு சொல்றது வந்துட்டு மிக மிக தவறானது, பொறுப்பற்ற பேச்சு. இதுதான். அப்ப எதுக்கு இன்னைக்கு வந்துட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னோம்னா இது வெறும் அரசியல். இப்ப இவங்கெல்லாம் யாரும் போயிட்டு அங்க தீர்ப்ப இதுல ஆணையத்தில் உட்காந்து பேச போறதில்ல, அந்தந்த மாநில அதிகாரிகள் தான் போய் பேச போறாங்க. அப்ப பேச போகும்போது என்ன, இந்த அரசு என்ன கேட்க போகுது? அங்கதான் கொடுத்துருக்காங்களே, ஸ்கெடியூலும் கொடுத்துருக்காங்க, ஸ்கீமும் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம்? அப்ப அந்த ஸ்கீம்ல ஏற்பட்ட மாற்றம் தான் 192 டிஎம்சி 170 இடம் குறைச்சது. அதை ஏத்துக்கிடுச்சு தமிழ்நாடு. 5 டிஎம்சி தண்ணீரை விட்டு கொடுத்துச்சு. ரைட்டுங்களா? மற்றபடி இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான மழை பெய்யும் பொழுது என்ன பேசணுமோ, என்ன இருக்கோ சட்டப்படி அதைத்தான் பேசணும். அப்ப அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் தண்ணீர் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் வாட்டர் should have to be done according to the schedule and scheme of the tribunal. அதுதான் அது எல்லாமே கிளியர், எல்லாமே டேட்டால இருக்கு. எவ்ரிதிங் அத சொல்றேன். 5 வால்யூம்ல கொடுத்ததுங்க அந்த தீர்ப்பு. அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கான தீர்ப்பு வந்துட்டு வேற எந்த ஒரு வழக்கிலையும் வழங்கப்படாத அளவிற்கு அதை நீங்க பாத்தீங்கன்னா 100 வருடம் மழை பொழிவு டேட்டா வச்சுக்கிட்டு இப்ப கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னம்னா ஒட்டுமொத்தமா காவிரி படுகை இந்த 86,000 சதுர கிலோமீட்டர் தான் காவிரி படுகை. கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா எப்படின்னு 86,000 இதுல வந்துட்டு 50% நிச்சயத்தன்மையுடன் கூடிய மழைப்பொழிவு, 100% இல்ல 50% மழைப்பொழிவு அப்படின்ற அந்த டேட்டா வச்சு தான் அது கொடுத்துருக்காங்க. சோ இதே வந்துட்டு நீங்க வந்துட்டு 25%க்கு போனீங்க அப்படின்னா அது வேற. அப்போ இதுக்குள்ளேயே டிஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா என்ன? அப்ப அந்த டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயமாக அந்த டேட்டா அமைக்க முடியுமோ அமைச்சு கொடுத்ததுலயுமே அவங்களால கொடுக்க முடியாது, கொடுக்க முடியல அப்படின்றத அவங்க நிலைப்பாடு. இல்ல கொடுக்க மாட்டேன், முடியாதுன்னு 75 டிஎம்சின்றது இருக்கும்போது இவ்வளவு தண்ணீரே சேர்ந்திருக்க கூடாது. அப்பவே அது வந்துகிட்டே இருந்திருக்கணும் காவிரியில. ஃப்ளோ அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே,
the flow of water in the river cannot be curtailed, should not be curtailed. அது வந்துட்டு நதியை கொல்வதற்கு சமமாயிடும். அதை வச்சுதான் வந்துட்டு இயற்கை சூழல், அதை வச்சுதான் விவசாயம், புரியுதுங்களா? கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் சீக்வெண்ட் ஆக்குபேஷன், அப்படிதான் அது வரும். எனவே அந்த இடத்துல நீங்க வந்துட்டு யோசிக்கும் போது இந்த வாரியம்ன்ற ஒரு மெக்கானிசம் இருந்துருச்சுன்னா அது என்ன செஞ்சிருக்குமோ அதை செய்ய வேண்டிய அந்த கடமை, நல்லா சொல்றோமா, அந்த கடமை இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசனுடைய நீர்வளத்துறையினுடைய அமைச்சகத்துக்கு இருக்கு. சரி, திரு ஐயநாதன் சார், அந்த விவசாயி அவர் பேசியதை கேட்டிருப்பீங்க, காவிரி உரிமை மீட்பு குழு. துரைமுருகன் அவருடைய நடவடிக்கைகள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக அரசும் முதலமைச்சரும் வந்து இன்னும் உரிய அழுத்தம் கொடுக்கணும், ஒருவேளை வேண்டிய நீர் கிடைக்கலன்னா இப்போ ப்ரொபோஷனட்டா கேட்கணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் முன்வைக்கிறார். இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விமர்சனம், அரசுக்கான நெருக்கடின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி புரியல? அரசு உள்ளபடியே இந்த இடத்துல வந்துட்டு முதன்மையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். நம்மளாம் விவாதம் பண்ணி பெருசாக்கி விவாதிக்கிறதுக்கு அப்புறம் அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னோம்னா அரசனுடைய செயல்பாடு அப்படின்றது வந்துட்டு உள்ளபடியே கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு ஒத்த கருத்து வேணும். ஆனாலும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தமிழக அரசை எதிர்க்கிறேன் அப்படின்றாரு, இன்னொருத்தர் இந்திய ஒன்றிய அரசு எதிர்க்கிறேன்றாரு, இன்னொருத்தர் கர்நாடக அரசு கிட்ட போட்டு பேசுன்றாரு. நான் சொல்ல வரேன், இங்கே முதல்ல இந்த மெக்கானிசம் வந்துட்டு ஒர்க் பண்ணலை அப்படின்னா யார் அதனுடைய ரெஸ்பான்ஸ், அது ஒர்க் பண்ண வைக்கணும். இன்னைக்கு நிலையில் என்னன்னா தெர் இஸ் அ டைரக்ஷன். அந்த ஒழுங்காற்றுக்குழுல இருந்துட்டு இருக்கக்கூடிய தண்ணீர் அளவை வைத்து அது சொல்லியிருக்கு, 20 நாளுக்கு 20 டிஎம்சி தண்ணீரை கொடு அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மொத்த நம்மளுடைய தேவை கிடையாது. அது பார்த்தீங்கன்னா 38 டிஎம்சி வரைக்கும் இருக்குது, பாக்கி எல்லாம் சேர்த்தோம்னா. அப்போ அது கொடுன்னு, அப்போ அதை நடைமுறைப்படுத்தணும்ல, அது யாரு? அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி, இங்கே இருக்கக்கூடிய திமுக, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக, எல்லாருடைய விவசாய அமைப்புகள் எல்லாருடைய ஒரே வேலை என்னன்னா நீர்வளத்துறையை நோக்கி இந்த கேள்வியை எழுப்பணும், நடைமுறைப்படுத்தும் முதல்ல. அவ்வளோதான். இது பாஜகவா டிஎம்கேவா தமிழ்நாடு அந்த கருதையெல்லாம் கிடையாது. அவார்டு கொடுத்தாச்சு இல்லை, அதன்படி நடந்துக்க வேண்டியதானே உங்களுடைய கடமை. இந்த மெக்கானிசம் ஃபெயிலியர் அப்படின்னோம்னா தட் அமௌண்ட்ஸ் டு ஃபெயிலியர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி, கான்ஸ்டிடியூஷன். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளவு தூரம் 15 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு அவார்டு ஒன்று வந்திருக்கு அப்படின்னோம்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்துட்டு யார் பொறுப்பு? எனக்கு தெரியாது, மீண்டும் பேசு, அனைத்து கட்சி கூட்டம், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைட்டட், இதெல்லாம் வந்துட்டு அர்த்தமற்றவை. இங்க நீர்வளத்துறை அந்த இடத்துல இருந்துட்டு தமிழக அரசுக்கு, இது கர்நாடக அரசுக்கு சொல்லி உடனடியே தண்ணீரை திறந்து விட, அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு தண்ணி, நம்ம கேரளாவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, பவானி வழியா நம்ம புதுச்சேரி கொடுக்க வேண்டியது இருக்குது. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்? அவங்க வந்துட்டு உடனே தமிழ்நாடு அரசு எதிர்த்து போராடுவாங்களா? ஒன்றிய அரசு சொல்லல, முதல்ல திறந்து விடியா, அவங்களுக்கு 5 டிஎம்சி தண்ணி காரைக்காலுக்கு போய் ஆகணும், அவ்வளவுதான். சொல்லுமா சொல்லாதா? அப்போ இந்த அளவுக்கு கிளியர் கட்டா இருக்கும் போது அத்தாரிட்டி, அப்ப நீங்க அது ஏன் நடைமுறைப்படுத்த சொல்லாத? ஆளாலும் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறதுனா என்னது? பேசலாம். விவசாய சங்க தலைவர் திரு ஜீவகுமாரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒத்த கருத்து இல்ல, நீரை பெறுவதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு ஒத்த கருத்து இணைந்து இதுதான் டைரக்ஷன் அப்படின்ற அடிப்படையில அரசியல் கட்சிகள் ஆகட்டும், விவசாய சங்கங்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஒத்த கருத்தோட செயல்படணும் இந்த தண்ணீரை பெறுவதில் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறீங்க? உண்மைதாமா. இப்ப இது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் 21/9/2023 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுல உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு என்ன வலிமை ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே வலிமை காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவுக்கும் உண்டு. அதுல வந்து காவிரி மேலாண்மை ஆணையம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்கமான செயல்களை அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்ற அந்த விஷயத்த அதை அமுல்படுத்த வேண்டியது கர்நாடகத்துடைய பொறுப்புங்கிறத ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்ப உச்ச நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் அதை அமுல்படுத்தணும். ஆனா காவிரி மேலாண்மை ஆணையம் அமுல்படுத்துறதுல குறிப்பாக கடைசியாக காவிரி ஒழுங்காற்று முறை குழு தலைவர் பேரு வினித் குப்தா, காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் பேரு ஹல்தார். இவங்க 2 பேரும் இந்த கடைசி கூட்டத்தை தவிர அதுக்கு முன்னாடி நடந்த கூட்டம்லாம் நீங்க சொல்லுங்கன்னு ஒரு கருத்தை கேட்பாங்க, நீங்க சொல்லுங்கன்னு ஒரு கருத்து, 2 பக்கமும் கருத்து கேட்பாங்க. அந்த கூட்டத்துல கூட தமிழ்நாடுதான் நேரடியா மேனுவல் அவங்க வந்து பிரசன்ட் ஆகுறாங்களே ஒழிய வீடியோவில தான் மற்ற மாநிலங்கள், கர்நாடகா மற்ற மாநிலங்கள்லாம் வீடியோவில தான் வர்றாங்க. அந்த விசியில தான் அவங்க ஆஜராகி தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. அப்ப காவிரி மேலாண்மை ஆணையம் அது வந்து தனக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர் இருக்கு, அதை அமுல்படுத்துற அதிகாரம் இருக்கு. இதோட சேர்த்து இந்த கூட்டங்கள்ல வானியல் நிருபர், இந்திய வானியல் துறை நிபுணர் இந்த கிளைமேட் சம்பந்தமா அவரும் சொல்லி கர்நாடகத்துல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத அவரும் கூடுதலா பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அவங்க வந்து உத்தரவு போடணும். காவிரி மேலாண்மை ஆணையம் செய்யல. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யலாம்? இதே மாதிரி கர்நாடகாவில தேவகவுடா முதலமைச்சரா இருந்தப்ப காவிரி நடுவர் மன்றத்துக்கு சிக்கதேவ் முகர்ஜின்னு ஒருத்தர் சேர்மன் இருந்தாரு. அவர் சிக்கதேவ் முகர்ஜியை வந்து மாத்துங்க, அவரு சரியா செயல்படலன்னு சொல்லி
அப்ப அன்னைக்கு வந்து கர்நாடக முதலமைச்சராக தேவகவுடா வழக்கு போட்டாரு. நாங்க கேட்கிறோம், தமிழ்நாடு அரசு ஹல்தார் உத்தரவு போட மாட்டாங்கிறாரு. வினித் குப்தா போட்ட உத்தரவு, அதுவும் கூட்டத்தை கூட்ட வேண்டியது காபி சாப்பிட்டு மைசூர் பாக்கு ஸ்வீட் காரம் சாப்பிட்டு கலந்துடுறாங்களே, அத வந்து மாத்தணும்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு அரசு மனு போடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, கர்நாடகா வந்து நம்மள வந்து வஞ்சிக்குது, கர்நாடகா துரோகம் பண்ணுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கர்நாடகா கூட்டாட்சிக்கு எதிராக செயல்படுது. இது ஒரு பக்கம். அப்ப தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு போறதா இல்லையா? இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம், அவங்க கிட்டத்தட்ட 4 கூட்டம் போட்டிருப்பாங்க. அவங்க 4 கூட்டம் போட்ட பிறகு கடைசியா தான் இப்ப நம்ம நடத்துறோம் அந்த கூட்டத்தை. அனைத்து கட்சி கூட்டமும் போறதில்ல. அதான் துரைமுருகன் அமைச்சர் வந்து போன மாசம் ஏப்ரல் மாசம் சொன்னாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம்னு சொன்னாரு. இன்னைக்கு இப்பதான் போறாங்க. அதாவது டெல்லிக்கு என்ன ஏர்போர்ட் பிளைட் டிக்கெட் கிடைக்கலையா, இல்ல நமக்கு எதுவும் அங்க வக்கீல் இல்லையா, கேஸ் எனக்கு பசிக்குதுன்னு சொல்றதுக்கு ஏன் தமிழ்நாடு அந்த குரலை எழுப்ப மாட்டாங்குது? அப்ப அந்த முறையில தான் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு காலத்தில் முறையீடு செய்யறது இல்ல, அனைத்து கட்சி கூட்டத்தையும் அவங்க நடத்துறது இல்ல. ஆனா வஞ்சிக்கிற துரோகம் செய்கிற இந்த விஷயத்த கர்நாடகா ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்க கஸ்டடியன், இந்த கூட்டாட்சி அமைப்புடைய காவல். அவங்க ஒரு பக்கம் அசாம்ல வெள்ளம் புட்டிக்கிட்டு போகுது, இங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இதுல தலையிட்டு ஒரு கூட்டாட்சி அமைப்பை காப்பாத்துவோம். இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒண்ணு, இப்ப இங்க இருந்து மின்சாரம் போகுது, பல விஷயங்கள் இருக்கு, ஒரு பண்டம் மாற்றுதான். அப்ப இதுல வந்து மத்திய அரசு தலையிடாம மத்திய அரசு என்ன பண்ணுனா, இப்ப கடைசியா சோமன் ஒரு மந்திரி வந்திருக்காரு, ஜல்சக்தி துறை அமைச்சர் கர்நாடகத்துல. அவர் வந்து பாரதிய ஜனதாக்காரர். அவரு என்ன பண்றாரு? ஜீவகுமார் பல்வேறு விவரங்களை நமக்கு அளித்தார், அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மாநில அரசு மத்திய அரசு இரண்டுக்குமான கடமைகள் குறித்தும் பேசியிருக்கிறார். ஜீவகுமார், உங்களுக்கு நன்றி.